வணக்கம் மக்களே, வெல்கம் டு திமிரி மார்க்கெட். இன்னைக்கு மார்க்கெட் நிலவரத்தை நம்ம பார்த்துருவோம், என்ன நடந்திருக்குதுன்னு. நிஃப்டி 50 ரொம்ப மோசம், 100 பாயிண்ட் கூட தாண்டல, அப்படி போயின்னு இருக்குது. நம்ம தான் சொன்னோமே நேற்று, இவ்வளோ தூரம் 4,600 போனால் ப்ராஃபிட் புக் பண்ணி கொஞ்சம் நேரம் ஒத்து அதுக்கப்புறம் தான் மேலே போவாங்கன்னு, அது ஏற்ற மாதிரி தான் நடந்து போயிட்டு இருக்குது. ஸோ இருந்தாலும் மார்க்கெட்டினுடைய ரீசன் பார்த்தோம்னா, க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அண்டு அந்த இம்போர்ட் நம்ம பண்ணுறதால கொஞ்சம் அதனுடைய ஸ்டாக்ஸ் எல்லாம் கம்மியாகிருக்குது. ஓகே, ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டு எது கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டேபிள் பண்ணி வச்சுருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மதர்சன் சாமவர்தனா மதர்சன் பார்த்திங்கன்னா ஒரு 50 வீக்ஸ் ஆகி போயிருக்குதுன்னு நினைக்கிறேன். சாமவர்தனா மதர்சன் இன்டர்நேஷ்னல் லிமிடெட் பாருங்கள், 8% 52 வீக்ஸ் ஹை மேலே போயிருக்குது. ஸோ இது இப்போ வாங்கலாமான்னு கேட்டால் நோ அப்படின்ற மாதிரி தான் சஜஷன். ஏன் சொல்லுங்கள், இது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஓகே மார்க்கெட்டில் அதனுடைய இது எது ஒன்றாலும் இருக்கட்டும், இது Q1 ரிசல்ட் வந்து நல்லா வந்ததால் அது மாதிரி போயிருக்குது. இருந்தாலும் இவ்வளோ தூரம் வந்தால் என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக மக்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிவிடுவாங்க. பண்ணாங்கன்னா மறுபடியும் கீழே வந்து தான் போகும். கீழேன்னா ஸோ அட்லீஸ்ட் இது வரைக்குமாவது வந்து போகணும். கரெக்டாக மறுபடியும் 152க்கு. அதனால் எடுத்தோடனே நம்ம மேலே போகுதுன்றதுக்காக வாங்கவும் தேவையில்லை, கீழே இறங்குதுன்றதுக்காக ரொம்ப அவசரப்பட்டு விற்கவும் தேவையில்லை. இப்போதைக்கு இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வாங்க தேவையில்லை அப்படின்னு தான் நான் என்னுடைய சஜஷன் பிரகாரம் வருது. பட் நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். நான் செவி ரிஜிஸ்டர் கிடையாது, பட் அதை முதல்ல சொல்லிட்டாலும் அட்லீஸ்ட் நான் என்ன பண்ணுவேன்னா, இவ்வளோ தூரத்தில் இங்கே இருக்கிறது வாங்க மாட்டோம். நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், கேண்டல் பிரகாரம் பெருசாக போச்சுன்னா நம்ம ரிவர்ஸ் வரோம் அப்படின்றது தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கி 8% இன்க்ரீஸ் ஆச்சு பிகாஸ் ஆஃப் ரிசல்ட். Q1 ரிசல்ட்டு பாசிட்டிவாக வந்திருக்குது. இன்னொன்று கல்யாண் ஜுவல்லர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனும் பார்த்தீங்கன்னா ஒரு 3.87% இன்க்ரீஸ் ஆகிருக்கிறான். எதனால் இவன் இன்க்ரீஸ் ஆனான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெஃப்ரீஸ்ன்றவங்க ரேட்டிங் வந்து ஒரு புல்லிஷ் ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க. ஓகே இது மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நாம் என்ன பண்ணியிருக்கோம், இந்த நம்மளுடைய கேண்டல் இது பிரகாரம் பார்த்தோன்னா இதை தாண்டி போய் க்ளோஸ் வைக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இது நெக்ஸ்ட்டு 781 வரைக்கும் போகிறதுக்கு உண்டான லாங் டேர்முக்கு இருக்குது. ஓகே, ஸோ இப்போதைக்கு இது தாண்டி போயிருக்குது, அதனால் டெய்லியில் பார்த்துருவோம். ஸோ நெக்ஸ்ட்டு இதை 650 ரீச் பண்ணி இதை தாண்டி போய் க்ளோஸ் வைக்கணும். கேண்டில் க்ளோஸ் வச்சா அதுக்கப்புறம் மேலே போகும். இல்லை டபுள் பாட்டம் வச்சு இப்படி வந்துச்சுன்னா, இல்லை டாப்பில் டபுள் டாப் இப்படி இதுக்கு ஈக்குவலாகவே முடிஞ்சிச்சு அப்படி வந்து திரும்பி இதுக்கு இதை போய் முடிஞ்சதுன்னா அப்போ இதை இறங்கி வரும். ஓகேங்களா? ஸோ இது கிராஸ் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. கிராஸ் பண்ணாமல் கீழே இருக்கிறத கிராஸ் பண்ணிடுச்சுன்னா அவ்வளோதான், இது வரைக்கும் கீழே வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வாங்கினாலும் எது வரைக்கும் போகும்னா 640 வரைக்கும் போகும். ஓகே, ஸோ கல்யாண் ஜுவல்லர்ஸ் அது வந்து அந்த மாதிரி இருக்குது. இந்திரபிரஸ்தா மெடிக்கல் கார்ப்பரேஷன் இந்திரபிரஸ்தா மெடிக்கல் கார்ப்பரேஷன் பார்த்தீங்கன்னா 7% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. எவ்வளோ? 7%. ஸோ இவனும் பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு காமிச்சிருக்கான். இன்னொன்று ஹாஸ்பிட்டலுக்கு பேஷண்ட்டு நிறைய வராங்க, ஸோ ரெவென்யூ வருது, நம்ம ஆளும் வாங்கிறதுக்கு உள்ளே வந்துடுறாங்க. அதுதான் நடந்துருக்குது. ஸோ இங்கே போயிட்டு நம்ம பார்க்கலாம். இந்திரபிரஸ்தா கேஸ் மெடிக்கல் இன்வெஸ்டர்ஸ் யார் இருக்காங்க, எஃப்ஐஐ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுடைய இது டிஐ வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் அவங்களோட ரிசல்ட்டு அதிகமாக தான் வந்துருக்குது. நெட் ப்ராஃபிட்டு 56. ஸோ எஃப்ஐயும் அதிகமாகிக்கிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்திங்கன்னா
இது இன்க்ரீஸ் ஆனதுக்கு காரணம் எஃப்ஐ தான் வாங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் தொட்டுட்டு வந்திருக்குது. இதை கிராஸ் பண்ணி போயிருந்துச்சுன்னா இன்னும் இதுக்கப்புறம் இது 439 வரைக்கும் போகிறதுக்கு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுதான். இதை நீங்கள் இங்கே வாங்கலான்னா கம்மியாக வாங்குங்க. ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி இது இவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஆல்ரெடி இது தொட்டுட்டு வந்திருக்குது. மறுபடியும் வந்து கீழே வந்து இப்படி போகணுன்னா கூட கொஞ்சம் இறங்கி போகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டாடா கெமிக்கல்ஸ். டாடா கெமிக்கல்ஸு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் பில்டப் ஆகிருக்குது. கொஞ்சம் தான் செல்லு ரொம்ப கூட அதிகமாக இல்லை. அதனால் இப்போ 2% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்க, டாடா சன்ஸுக்கு ஒரு அப்பர் லேயர் என்பிஎஃப்சி கேட்டகரியில் சேர்த்துருக்குறாங்க. நல்ல ஆளுன்ற மாதிரி. ஸோ அதனால் நான் பெரியவன் அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்ம கேண்டில் இது ட்ரெண்டு பிரகாரம் இருக்கும். ட்ரெண்டு மாதிரி வந்தோம்னா இங்கே என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா, ஸோ இது ஓகேங்களா, இதுக்கு இது போயிருக்குது, இதுக்கு இது போயிருக்குது, இதுக்கு இப்படி போயிட்டே இருக்குது. ஸோ எது ஒன்றும் மேலே போய் க்ளோஸ் வைக்காத பட்சத்தில் அவங்க என்ன தான் சொன்னாலும் இன்றைக்கி ஏறின மாதிரி இருந்தால் கூட எவ்வளோ தூரம் இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம சொல்லுவோம். இது தாண்டி கீழே போய் க்ளோஸ் வச்சு அப்படி பார்த்தாலும் இது 600க்கு தான் வரும் இந்த நிலைமையில் தான் இருக்குது. ஓகே. ஸோ எப்படி பார்த்தாலும் இதை பிரேக் பண்ணி போனால் தான் இந்த E40க்கெலாம் போகிறதுக்கு. பட் அது போகிற மாதிரி வந்து இங்கே ஒன்றும் பெருசாக நம்ம கேண்டில் அனலைஸ் பிரகாரம் நமக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. ஓகேங்களா. இங்கே போட்டோம்னா கூட இப்படி போடுவோம். ஸோ இங்கே தொற்றுருக்கு திருப்பி வந்திருக்கு, தொற்றுருக்கு திருப்பி ஒரு இது வந்து மறுபடியும் தான் போக முடியும். ஓகேங்களா. ஸோ இதுதான் நிலவரம் டாடா கெமிக்கல்ஸுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம கிராம்ப்டன் கிரீவ்ஸ் பார்ப்போம். கிராம்ப்டன் கிரீவ்ஸ் வந்து 3% கம்மியாக இருக்குது அவங்களோட ரிசல்ட்டும். கிராம்ப்டன் கிரீவ்ஸ் எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸு. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா எங்கே இருந்திருக்காங்க, டூப்பில் போட்டு இங்கே போயிருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் நீங்கள் இதை கிராஸ் பண்ணல, இதை கிராஸ் பண்ணல. ஸோ அப்படி பார்த்தா இதை வாங்கலாம். நீங்கள் இந்த டைமுக்கு வாங்கினீங்கன்னா ஓரளவுக்கு போகும். ஸோ நீங்கள் அப்படி வெயிட் பண்ணனாலும் இந்த 246 தொட்டு இங்கே வந்தால் நல்லாவே வாங்கலாம். பட் இப்போதைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. திரும்ப ஓகேங்களா. 246னால் எங்கே வரைக்கும் வரும், இந்த இதுதான். ஸோ இதுதான் ஆல்ரெடி அப்படி தான் வந்து போயிருக்கு. ஸோ இதை கிராஸ் பண்ணி தான் முடிஞ்சிருக்குது. அப்படி பார்த்திங்கன்னா இது கிராஸ் ஆகலை. ஸோ நம்ம லைன் பிரகாரம் பார்த்திங்கன்னா இது இப்போ மறுபடியும் இது வரைக்கும் போகிறதுக்கு உண்டு. 335 வரைக்கும் போகிறதுக்கு உண்டு. ஸோ அடுத்த இதுக்கு ஓகேங்களா. இது வீக்லின்னா ஸோ 2 வாரம் 3 வாரம் ஆகுச்சுன்னா அது மாதிரி போகும். 300 கிட்ட போகும். ஓகேங்களா. கிராம்ப்டன் கிரீவ்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து விக்ரம் சோலார். அவனும் பார்த்திங்கன்னா 11% யூஎஸ் டேரிஃப்னால் பயந்து எல்லோரும் விற்கிறாங்க. ஸோ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம் சோலாரை எவ்வளோ தூரம் இறங்கியிருக்கான், 5% இறங்கியிருக்கான். இதை தாண்டி போய் க்ளோஸ் வச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதை தாண்டி போய் க்ளோஸ் வைக்கல. இதை தாண்டி இந்த லைனை போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே இந்த லைனை தாண்டி போயிட்டு க்ளோஸ் வைக்கணும். வச்சிச்சுன்னா கீழே போகும். ஸோ இப்போ இது வந்து க்ளோஸ் வைக்கல. இப்போ இது விக்ரம் சோலார் எல்லோரும் பயந்து விற்கிறாங்க. அதனால் இந்த டைமில் இது வந்து கரெக்டாக இருக்குது. அருமையாக வாங்கினீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட்டு 200, நெக்ஸ்ட்டு 221,
230 வரைக்கும் போகிறதுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இது வந்து பயந்து விற்கிறதால அப்படி போயிட்டு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது தாண்டி க்ளோஸ் வைக்காத வரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ தைரியமாக இருக்கிறவங்க இதை இந்த இடத்துல வந்து தொடலாம். ஓகேங்களா. ஸோ ஏன்னா அடுத்தது வந்து அது போகிறதுக்கு உண்டானது 180 200 கிட்ட இருக்குது ஆல்ரெடி. இப்போ சொல்லலாம் சிஜி கன்சியூமர் ஸோ சிஜி கன்சியூமர் பார்த்தீங்கன்னா ஓகே இது இறங்கல் லெவலில் தான் இருக்குது. ஸோ இறங்கி தான் போகும். இது வரைக்கும் வந்து 825 வந்து தான் போகும். அதனால் இதை வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வாங்கணும். ஸோ இதை பார்க்க தேவை. ஸோ விக்ரம் சோலார் இங்கே என்ன நடந்திருக்குதுன்னு பார்ப்போம். விக்ரம் சோலார், மிஸ்டர் சோலார் இன்வெஸ்டர்ஸ் எஃப்ஐ 29லேருந்து 3 மாற்றிருக்கிறாங்க. அவனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் கம்மியாக இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இங்கே இன்வெஸ்டர்ஸு போட்டிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சார்ட் பிரகாரம் அந்த விக்ரம் சோலாருக்கு கிளியராக நம்ம சொல்லிட்டோம் இந்த டைமுக்கு இது பண்ணலாம். சிஜி பவருக்கு என்ன சொல்லலாம். சிஜி பவர் இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்ணியிருக்கான். ஸோ 12லேருந்து 11.97 குறைச்சிருக்கான். அதனால தான் நம்ம சொன்னோம். இப்போ நம்ம இந்த ஸ்க்ரீனை பார்க்காமையே நம்ம வந்து க்ளீனாக வந்து சொல்லிட்டோம் இந்த வந்து வெயிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே விக்ரமுக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு கல்யாணம் ஏறிச்சில்ல, கல்யாணம் இல்லை, ஃபஸ்ட்டு நம்ம சொன்னது வந்து மதர்சன் சாம்வர்தன் மதர்சன் லிமிடெட். இது வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னோம். ஸோ 12.45 வந்து 12.87 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி மார்க்கெட் நிலவரம். அண்டு நிஃப்டியில் டெய்லியும் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு இப்போ இன்றைக்கி என்ன ஏதாவது வந்திருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா சான்ஸ் கிடச்சிருக்குதா வாங்கிறதுக்கு விற்கிறதுக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஒரே ஒரு இது அதை முடிச்சுட்டு போகலாம். ஸோ இவங்க என்னன்னா இன்றைக்கி தொடங்கும் போதே வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி மேலே போயிருக்குது. திரும்ப இங்கே வரல. நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், வெயிட் பண்ணி இந்த இடம் வந்தால் தான் நம்ம வாங்க சொல்லியிருக்கிறோம். ஸோ அப்போது இந்த இடத்துக்கு வரணும். இந்த வீக்கில் வந்தால் வாங்கலாம், வாங்கியிருந்தால் போகலாம். இன்னும் வரல, வந்தால் இங்கே வரணும், வந்த பிறகு மேலே போகலாம். ஓகே. ஸோ இதுதான் இன்றைக்கி மார்க்கெட் நிலவரம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ மக்களே, தேங்க்யூ வெரி மச். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்துட்டு மட்டும் போவாதீங்க. ஓகே. நன்றி.